சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்துக்கு இந்த சந்திர திசை எந்த வித பலன்கள் தருதுங்கய்யா? கண்டிப்பா சிம்மத்துக்கு, அதாவது கடக லக்னத்துக்கு எப்படி சூரியன் நல்ல கிரகமா இருந்ததோ அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கும் சந்திரன் நல்ல கிரகம் தான். ஏன்னா சூரியனும் சந்திரனும் நண்பர்களான ஒரு அமைப்புள்ள ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ சூரிய சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் 12ஆம் வீட்டு அதிபதியாக வருகிறார். ஸோ விரையாதிபதியாக வருகிறார். ஸோ அவரே சிம்ம லக்னமாக சிம்ம ராசியாக இருக்கும் பொழுது 12ஆம் வீட்டு அதிபதியே லக்னத்தில் இருக்கும் பொழுது என்னதான் நட்பு கிரகம் லக்னத்தில் இருந்தாலும் அவர் அந்த விரையாதிபதியோட வேலையை செய்வார். கொஞ்சம் ஊதாரியாக இருப்பாங்க. அந்த சந்திர திசை நடக்கும் பொழுது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக வரும், சில விஷயங்கள் விரயமாகும், கைக்கு வந்தது கொஞ்சம் விலகி போகும், அது மாதிரி சில விரயத்தன்மையும் கொஞ்சம் கொடுக்கும். அதே சந்திரன் ஒரு பௌர்ணமி சந்திரனாக, ஒளி பொருந்திய சந்திரனாக, ஒரு சஷ்டி தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு நல்ல இடைவெளி இருக்கும் பொழுது, அது வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ சந்திரன் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல நல்ல ஸ்தானபலம் பெறுகிறார் ரிஷபத்தில், அதுவும் நல்ல அமைப்பு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சந்திரன் எல்லா இடத்துலையும் சிம்ம லக்னத்துக்கு இருக்கும் பொழுது நல்ல அமைப்பு கொடுப்பார். அதில் ஒரு வெளிநாடு விஷயங்கள், வெளிமாநிலம், டிராவலிங், விரயங்கள், சுப விரயங்கள், ஒரு விஷயத்தை வாங்கி இன்னொரு விஷயத்தை கொடுக்கறது. இதே சந்திரன் 7ஆம் இடத்துல இருந்து ஒரு சனியோட சேர்ந்து பாவத்துவமாக இருந்து சிம்ம லக்னத்துக்கு சந்திரதிசை நடக்கும் பொழுது கல்யாண விரயமாச்சு, அதாவது விவாகரத்து, டிவோர்ஸ் ஆகுது. அதே சந்திரன் குருவின் பார்வையிலிருந்து 7ஆம் இடத்திலிருந்து சிம்ம லக்னத்துக்கு சந்திர திசை நடக்கும் பொழுது சுப விரயங்கள், நண்பர்கள் மூலமாக, மனைவி மூலமாக ஒரு சில ஒரு முதலீடு, ஒரு வெளிநாடு போயிட்டு வர்றது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு குடுக்கல் வாங்கல நல்ல விஷயங்கள், கேஷ் ஃப்ளோ நல்ல விஷயங்கள் மாதிரி இருக்கும். இதே பாவத்துமா இருக்கும் பொழுது விரையாதிபதி வேலையை செய்யும். ஸோ நம்ம அதோட திருட்பலம் பொறுத்து தான் அதோட நல்ல பலனை கொடுக்க போகுதா, அதோட கெட்ட பலனை கொடுக்க போகுதா, எந்த மூஞ்சியை, எந்த முகத்தை அதை காட்ட போகுது